ஐயோ அம்மா, நம்ம திறமைக்கு இப்படி ஒரு கட்டு போட்டாங்களே. முதல்ல இது சரியாறதுக்கு ஒரு குக்கிங்க போடணும். அம்மா அர்ச்சனா, எப்படிமா இருக்க? வாங்க சித்தப்பா வாங்க. ஐயோ ஐயோ, உனக்கு என்னமாச்சு? ஒண்ணு இல்ல சித்தப்பா, சின்னதா ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. இல்லையே, நீ போட்டுக்கிற கட்டெல்லாம் பார்த்தா ஏதோ பைக் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுதே. நின்னதான் பேசுவல, உட்காரு, என்னால முடியல. நீ என்ன திடுத்துப்புனீங்க, என்ன மேட்ரு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, மகேஷ் கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, எங்க உங்க அம்மா? மாமா, நான் எங்கேயும் போல மாமா, இங்கதான் இருக்கேன். ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? பாத்து பாத்து. தபா, நல்லா இருக்கியாப்பா? நீ என்னடா கடல் கொள்ளை நாட்ட கண்ணுல கட்டு போட்டிருக்க? ஆமாப்பா, நல்லா இருக்கா? வாடா வாடா, இந்த பக்கம்டா சோஃபா. வரேன் வரேன். பாத்து 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 பாத்து. உங்க 3 பேரையும் பார்த்தா ஏதோ கார் ஆக்சிடென்ட் மாட்டின மாதிரி இருக்கீங்களே. அது சரி சரி, நான் தான் சொல்றேன்னு சித்தப்பா, சின்னதா ஒரு சம்பவம் ஆயி போச்சுன்னு. சரி, விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்க, நீ வெறும் வயித்தோட போக கூடாது. உனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தருவா? ஐயோ வேண்டாம். வேண்டாம். இது வரைக்கும் பண்ணது பண்ணது பத்தாதா? சாரி சாரி, எதுவும் பண்ணல. சரி, பத்திரிக்கை பத்திரிக்கை கொடு சித்தப்பா. மறக்காம தவறாம கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஏதோ உங்க குடும்பத்துக்கு தலைக்கு வந்து தலைப்போட போச்சு. ஏதோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. இனிமே பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. நான் வரேன். சரி மாமா. யாரு கண்ணு பட்டுச்சோ? பேசாம இந்த கல்யாணத்துக்கு கேட்டரிங் ஆர்டர் எடுத்துக்கலாமோ? என்னது? மரியாதை. சாரி சாரி சாரி, ஒன் சம்பவம் டோட்டல் மான மரியாதை காலி. இன்னைக்கு நம்ம ஷெஃப் வெங்கடேஷ் பாட்டோட டிஷ்ஷை ட்ரை பண்ணி அம்மாவின் தம்பியும் அசத்துறோம். என்ன கேஸ் ஸ்மெல் வருது? லீக் ஆகுமோ? சரி, ஆன் பண்ணா லீக் ஆக தானே செய்யும். ஆயிட்டு போகுது. அம்மா, தம்பி, டேய் வந்தீங்களா? இன்னைக்கு நான் வந்து புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறேன். யூடியூப்ல பாத்திருக்கேன், நம்ம வெங்கடேஷ் பாட் சொல்லி கொடுத்திருக்காரு. அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுல நல்லா ஈரமான கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு இப்படி போட்டா